ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்பவே சூப்பராக இருப்பீங்க. இந்த டே எனக்கு எப்படி போனது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். காலையில் எழுந்திரிச்சு தொழுதுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா அப்படி படுத்தாச்சு. இப்போ ஒரு 8 மணி இருக்கும். நல்லா ஒரு சூடான டீயோடு பார்த்திங்கன்னா அந்த டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. பழைய வெப் சீரிஸ் தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் பீட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்க்குறோம் நாங்களும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இப்போயே பார்த்திங்கன்னா அப்படியே போட்டு உட்காந்தாச்சு. பசங்களுமே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படியே அவங்களுக்குமே காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அப்படியே அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன செய்யற ரத்தா? அழுதுகிட்டே சமைக்கிறியாம்மா? இன்றைக்கி வந்து அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தனால நான் வந்து உனக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்து தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து அப்படியே இந்த சைடு வந்து அப்படியே க்ளீனிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிச்சிட்ருந்தேன். வீடெல்லாம் கூட்டி நல்லா மாப்பெல்லாம் போட்டுட்டு அப்படி இந்த சைடுமே பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி இங்கேயுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இந்த சைடு துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படி நீட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணி எல்லா சைடுமே பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நான் அப்படியே குளிச்சுட்டு அப்படியே பாத்ரூம்ல நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துடுவேன். இன்றைக்கி நான் சமையல் கட்டுக்குள்ளேயே போகல. அதனால் பார்த்திங்கன்னா மீன் வந்து எந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு மீன்லாம் சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியிருந்தாங்க. அந்த மீன் முள்ளுக்குள்ளெல்லாம் ரத்தம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானுமே பார்த்திங்கன்னா போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். அவங்க செஞ்சதை உங்களுக்குமே வந்து காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் பாயாசம் செஞ்சுருந்தாங்க. பாயாசத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து பால் சேர்த்து செஞ்சுருந்துருக்கலாம், கொஞ்சம் தண்ணியாக. அதுக்கப்புறம் மீன் குழம்பு, மீன் ஃப்ரை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், இதெல்லாம் தான் செஞ்சுருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மீன் பொரித்து குழம்பு வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாயாசம் இதெல்லாமே செஞ்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. சூப்பராக பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு அப்படி நாங்களுமே கடைக்கு வந்து கிளம்பிட்டோம். பாப்பா வந்து சூப்பராக ரெடியாக இருந்தால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைக்கு போகிற டைமில் தூங்கிட்டான். நனிமா கூட அப்படி பாப்பாவை விட்டுட்டு அப்படி நாங்களுமே பார்த்திங்கன்னா அப்படியே கடைக்கு வந்து போயிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்து சில்வர் பிளான்ட் வந்து ஒரு 2 வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில்வர் பிளான்ட் வந்து கிடச்சிருச்சு. நல்ல ஒரு அழகாக ஒயிட் கலரில் வீட்டுக்குள்ளே வைக்கிற பாட் வந்து தேடினேன். ஸோ அந்த கடையில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. அங்கேருந்து 2 கடை பார்த்திங்கன்னா போயிருந்தோம். 2 கடையிலையுமே நம்ம தேடுற டேஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாட் வந்து இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் தான் அங்கே நிறைய வந்து காமிச்சாங்க. போன 2 கடையிலையுமே இமேஜ் வந்து காமிச்சு தான் கேட்டேன் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கோயம்புத்தூரில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவும் இப்போதைக்கு பிளாஸ்டிக்லேயே வாங்கி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெதுவாக ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ஒன்று வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து வீட்டில் விட்டுட்டு வந்தது இவனுக்கு ஒரு ஹாப்பியாம்மா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ரொம்ப ஜாலியாக பார்த்திங்கன்னா விளையாண்டுட்டே இருந்தான். 2 பேரும் வந்தாங்கன்னா ஏதாச்சும் ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இது எனக்கு வேணும், அது உனக்கு வேணும், ஏதாச்சும் ஒன்று பார்த்திங்கன்னா அப்படியே அவங்களாம் வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க. போய்க்க இந்த பக்கம் இருக்குது.
கடைக்கு போயிட்டு அப்படியே ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுமே பாப்பா வந்து தூங்கி வந்துடுச்சுட்டா. அதுக்கப்புறம் என்னையுமே கடைக்கு கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஐஸ்கிரீம் வந்து சாப்பிட்டு வந்தாச்சு. வரும்போதே பார்த்திங்கன்னா நான் வந்து செஞ்சதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரேவி மாதிரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வந்ததுமே பார்த்திங்கன்னா ரொம்ப டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா பிரியாணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே செஞ்சிட்ருக்கேன். இப்போ நானுமே ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கேன் அந்த அளவான 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி அளவான பிரியாணி பாத்திரம் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி 1 கிலோ 2 கிலோ பாத்திரம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டோட கரெக்டாக பார்த்திங்கன்னா பிரியாணி ரெசிபி வந்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.